மாட்டானா தெரியல. போன வாரம் செம்ம கலெக்ஷனா இருந்து இந்த வாட்டி ஒருத்தரும் மாட்டல. என்ன பண்றதே தெரியல. அநேகமா இந்த வாட்டி அவனும் தேட முடியாது போல தெரியுது. போன வாரம் ஒரு இழிச்சு வாங்க மாட்டினா செம்ம காசு கிடைச்சது. இந்த வாட்டி அவனும் மாட்டானு கிடைப்பானாவும் தெரியல. காசு வேற சுத்தமா இல்லை. என்ன பண்றதே தெரியல. எவ்வளோ ஒரு இழிச்சு வாங்க மாட்டாம போயிடும். கண்டிப்பா மாட்டோம், பார்ப்போம். கண்டிப்பா மாட்டோம். இந்த மேனேஜர் கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்ட கொஞ்சம் சீக்கிரமா வந்துடலாம் பார்த்தேன். அந்த ஆள் விடுறானா விடவும் மாட்டேங்கிறான், காசும் தர மாட்டேங்கிறான். சீக்கிரமா போய் என் பொண்டாட்டிக்கு ஒரு சேலையை வாங்கி கொடுத்தேன்னா அவள் கல்யாணத்தை கூட்டு போலாம். என் பிள்ளைக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும். என்னத்த பண்றது? மணி வேற 10 ஆகுது. கடை வேற திறந்துருப்பானோ திறக்கலையோ. கையில வேற 15,000 ரூபாய் நைட்டு. என்ன பண்றதுனே தெரியலையே. கடை திறந்துருப்பானா? சரி போவோம், வேற வழி இல்ல. சரி போயிட்டு இருப்போம். ஆஹா, ஒரு இடிச்சவன் மாட்டிக்கிட்டான் போல தெரியுது. தம்பி இங்க வா. என்ன சார்? என்ன சார் வேணும்? பாயில பல்க் வச்சிருக்க போல தெரியுது. என்கிட்ட ஒண்ணுமே இல்ல சார். டேய் சும்மா நடிக்காத. நீ பேசணும், நான் கேட்டேன். எவ்வளவு வச்சிருக்க? சார் என் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கறதுக்கு மட்டும் காசு இருக்கு சார். பொண்டாட்டிக்கு அடுத்த வாரம் வாங்கிக்கலாம்ப்பா. எனக்கு சரக்குக்கு காசு இல்லப்பா. எவ்வளவு வச்சிருக்க? சார் கொஞ்சம் சார் வச்சிருக்கே இல்லையா? தந்துரு விட்டா போதும், அப்படியே நடிப்பிய. சரி சார் என் பொண்டாட்டிக்கு சேலை சார் இல்ல. பொண்டாட்டிக்கு அடுத்த வாரம் எடுத்துக்காயா? பொண்டாட்டி இருப்பா, எங்கேயும் போக மாட்டா. திட்டுவா சார். என்ன பொண்டாட்டி சாப்பாடு போட மாட்டேங்கிறா சார். பொண்டாட்டிங்க அப்படிதான். போயா வந்துட்டான் அங்க இருந்து. பாடா காசு வேற கிடைச்சிடுச்சு. நிறைய வந்திருக்கும் போல தெரியுது. அநேகமா நீ சரக்கு வச்சு செம்மையா என்ஜாய் பண்ணலாம் போல தெரியுது. மச்சான் வரான். நானே ஒன்னத்தான விருப்பம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். ஆஹா, இதத்தான் எதிர்பார்த்தேன். நல்ல வேலை வாங்கிட்டேன். செம்ம கலெக்ஷன். உட்கார். ஐயோ, நீ வேற என்கிட்ட ஒரு இழிச்சா வாங்க மாட்டேனா? செம்ம கலெக்ஷன் மாமா. அப்படியா? சான்ஸே இல்ல. பொண்டாட்டிக்கு பயந்தவன் போல தெரியுது. ஓ அப்படியா? எல்லாத்தையும் கொடுத்துட்டா. இனி வீட்டுல பொண்டாடி கிழிச்சிருவா போல தெரியுது அவனை. அவ்வளவுதான். மச்சி சீர் ஓபன் பண்ண. மச்சி அந்த பீஸ் ஓடி விட்டுறாத. கண்டிப்பா போனாலும் நோட் பண்ணு மச்சி. அவனதான் நோட் பண்ணிட்டேன். எந்த தெருக்கு போனாலும் அவனை பிடி. கண்டிப்பா நோட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். தினைக்கு அவனா சேஸ் பண்றோம். காசு வந்து எவ்வளவு செலவு பண்றாங்க. என் ஏரியா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அடிச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. இல்ல மச்சான், அது ஏரியா கேரக அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த சமால் மச்சான் பொண்டாட்டிக்கு பயந்தா மறந்துடாத. நீ பொண்டாட்டிக்கு பயந்தா பாதிப்பிடியா? ரைட்டு. சால்ல காசங்கலாம். மச்சி நீ ரொம்ப டைட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா மச்சி. இருந்தாலும் தொழில விட்டுறாத. கண்டிப்பா தொழில் தான். அது எப்படி மச்சி நான் விடுவேன் சொல்லு. உன் ஏரியால கரெக்டா பாத்து. கண்டிப்பா மச்சி. சரிடா வரடா. பாப்பா மச்சி. பாய் மச்சி. பினி, என்னடா எல்லாம் பக்கம். அந்த பத்திரம் எல்லாம் முடிச்சிட்டேன். காசு ரெடி பண்ணிட்டியா? ஓகே அதெல்லாம் நேத்து ரெடி பண்ணியாச்சு. வாணம் போலாம். பக்கா போயிட்டு முடிச்சிடலாம். சரியா? ஓகே லேண்ட் தானே, பரவாயில்ல முடிச்சிடலாம். எல்லாம் அந்த இடம் பக்கா இடம். சரியா தம்பி? இன்னைக்கு ஒரு புது கலெக்ஷன் போல தெரியுது. இன்னும் 2 இழிச்சா வாங்க மாட்டீங்களே. டேய் கிட்ட வா. எவ்வளவு வச்சிருக்க? நீ என்னடா மிரட்டுற? காசு எவ்வளவு வச்சிருக்கா? என்னடா அடிக்காதீங்க. ஐயோ வலிக்குதுடா. ஐயோ அடிச்சுட்டாங்களே. ஐயோ காப்பாத்துங்களேன். ஐயோ உலகத்துல